நண்பர்களே, இது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு எடுத்த பதிவு. அதுக்கு எதுக்குடா மார்ச் பாஸ் பண்ற மாதிரி நடக்கிறேன்னு கேட்காதீங்க. நம்ம நடைய அப்படிதான் நண்பர்களே. அது இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சனால சீக்கிரமா சாப்பாடு செய்யற வேலைக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சீக்கிரமா சாப்பிட்ட நண்பர்களே. அது இல்லாம கடந்த ஒரு நாட்களா நம்ம பண்ற தீவிரமான பயிற்சி காரணமாக நம்ம உடம்புக்கு வேற அதிகமான சத்து தேவை. அதனால கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் எடுக்கிறேன். திடீர்னு பாக்குற பேர பசங்களா அண்ணன் ஏதோ பொடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமரை கிளப்பி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் ஃபைட் கிளப் தரமா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு 3 முழு முட்டையும் 100 கிராம் ஓட்ஸும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதே நலம் மூட்டு நலம் அப்புறம் முடி நலத்துக்காக நம்ம ஃபிஷ் ஆயில் எடுக்கிறோம். பிராண்ட் வந்து யூஃபிட் தான். நான் வந்து எந்த ஒரு டாக்டர் சஜஷனும் எடுக்கல. முன்னாடியே எடுத்து டெஸ்ட் பண்ணனால தான் நான் இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா உங்களை டாக்டரை சஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெளியில கொஞ்சம் வேலை இருந்தனால அதையும் பார்த்து முடிச்சுட்டு புளியோதரைய புளிக்க சாப்பிட்டுது. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் பவர் நாப் எடுத்துருக்கீங்களே. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருந்தனால காஃபியை கலகலன்னு குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம ஓட வேண்டிய இடத்துக்கு பக்காவா ஓட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜூனியர் கோவிந்த் அவனை வீடியோ எடுக்கிறேன்னு கூட தெரியாத அளவுக்கு பேந்தன் முடிச்சிட்டு இருந்தான். பாவம் அவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ நம்ம ஒரு வழியா நம்ம ஓட வேண்டிய இடத்துக்கு லேண்ட் ஆயிட்டோம். அங்கிருந்து ஸ்ட்ரெச்சஸ் அப்புறம் வார்ம் எல்லாம் பண்ணிட்டு தரமான ஓட்டம் ஓடலான்னு ஒரு ஆசைப்பட்டோம். வாழணும்னு வந்தவன வாசலோட அமுச்சு விட்ட மாதிரி ஓடும் போதே வயிறெல்லாம் ஒரு இறக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் மட்டும் 5 நிமிஷம் 55 வினாடிக்குள்ள முடிச்சிட்டு ஒரு 5 செகண்ட் நான் வந்து மைனஸ் பண்ணிருக்கிறேன். ஒரு வழியா இந்த திருப்தியோட வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிறேன். தனியா இருந்தா இதான் ஒரு பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத கேள்வியில் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆகையால இப்ப என்ன சொல்றேன்னா, எப்போதும் தனியா இருக்காதீங்க. தனியா இருந்தாலும் ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்த காரணமாக நண்பன் கூட பேசிட்டே ஒரு வழியா ஹாஸ்டலுக்கு லேண்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு பண்ண ஒரு கடினமான பயிற்சி காரணமாக நம்ம வந்து கடினமா சாப்பிட்டுட்டு கடினமா தூங்க ஆரம்பிச்சிடும். ஆகையால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, வலிமையாகுங்க.